கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் பார்க்க போகிற வசனம் என்னன்னா, சங்கீதம் 37:27 வசனம் முதல் 37 சங்கீதம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய கற்றுக்கணும். நம்ம தீமையை செஞ்சிட்டு இருக்கீங்களா? தீமையான காரியங்களில் ஈடுபடுறீங்களா? உங்கள் இருதயத்தில் தீமையான எண்ணங்கள் இருந்தால் கூட அது தீமை தான். ஏன்னா கடவுள் இருதயத்தை பார்க்குறாரு, உங்களோட முகத்தை பார்க்குறதில்ல. அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குறாரு. அப்போ உங்கள் இருதயத்தில் தீமையான எண்ணங்கள் இருந்தால் கூட அதுவும் தீமை தான். அதான் சொல்கிறாங்க, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. கடவுள் எதை விரும்புகிறாருங்க? நியாயத்தை விரும்புகிறாரு. அவர் பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லையா? அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். நீங்கள் தீமை செஞ்சிட்ருக்கீங்களா? தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்க. நன்மை செஞ்சால் நீங்கள் விழுந்தாலும் எந்திரிச்சிருப்பீங்க, விழுந்தாலும் உங்களை கைவிட மாட்டார் கடவுள். இதை நீங்கள் தீமை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் விழுந்தீங்கன்னா ஒரேடியாக விழுந்து போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாது வாழ்க்கையில். நன்மை செய்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு கடவுள் உதவி செய்வார். அவர் பரிசுத்தவான்களை என்றென்றைக்கும் கைவிடுவதில்லை. இந்த வசனம் சொல்லுது நம்மளுக்கு. அதாவது அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். என்றைக்கும் காக்கப்படுவார்களாம், எப்பொழுதும் காக்கப்படுவார்கள். கஷ்டம் வரும், அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு கடவுள் கண்டிப்பாக உதவி செய்வார். எப்போ நீங்கள் நன்மையான காரியங்கள் செய்யும்போது. இது தீமையான காரியங்கள் செய்தீங்கன்னா கடவுள் உங்களை கை தூக்கி விட மாட்டார், நீங்கள் அறுப்புண்டு போயிருவீங்க. அதான் சொல்கிறாங்க, துன்மார்க்கருடைய சந்ததி. துன்மார்க்கர்னா தீமையான செயல்கள், தீமையான எண்ணங்கள், தீமையான காரியங்கள், இதெல்லாம் செய்கிறவங்க துன்மார்க்கர்கள். அதான் சொல்கிறாங்க, துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும், ஒரேடியாக விழுந்து போயிருவீங்க. அதனால் தீமை செஞ்சிட்ருக்கீங்களா? உங்களுக்கான வசனம் தான் இது. இப்பொழுதே மனம் திரும்பி அதை தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் விழுந்து போக மாட்டீங்க. இல்லை தீமையிலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விழுந்து போயிருவீங்க. அதான் அந்த வசனங்கள் நம்மளுக்கு உணர்த்துது.